இன்றைக்கான சமையல் என்ன பார்த்தீங்கன்னா பூரி தான் செய்ய போகிறோம். ஸோ பூரி எப்படி சொல்லுவோன்னு பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வானலில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்சிருந்த பூரியை நம்ம எண்ணெயில் போட்டு அழகாக எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெயில் போட்டாலே போதும், நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கும். நல்லா பூரி வந்து புஷ்ஷு நல்லா உப்பி நல்லா வந்துடும், நல்லா சூப்பராக சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா பூரியை சுட்டு எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ நீங்களும் வீட்டில் எதுவும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சுட்ட பூரியை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் நல்லா எடுத்து வச்சுக்கணும். பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த பூரியை நம்ம ஒரு வாழை இலையில் எடுத்து அதில் வாழை இலை கழுவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம சுட்ட பூரியை பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வாழை இலை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கான செஞ்ச மசாலா கிழங்கு, பூரிக்குன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா கிழங்கு தான். ஸோ நல்லா உருளைக்கிழங்கு நல்லா போட்டு நல்லா வேக வச்சு அந்த மசாலா கிழங்கை நம்ம பூரியில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பூரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க.